மொழி சிலம்ப சிலம்பும் குருவெங்கும் கோழி சிலம்ப சிலம்பும் குருவெங்கும் ஏழு நிலம்ப இயங்கும் வெண்சங்கையெங்கும் ஏழு நியம்ப இயங்கும் வெண்சங்கையெங்கும் ஏழு பல சோதிக்கேழு பறைகருணை ஏழு பல சோதி ஏழு பறைகருணை ஏழு விழுப்புற பாடினோ கேட்டிலையோ ஏழு விழுப்புறங்கள் பாடினோ கேட்டிலையோ வாழியிருந்த உனக்கமோ வாய்ப்பிடவாய் வாழியிருந்த உனக்கமோ வாய்ப்பிடவாய் ஆழியான் அன்புடையனை யாவாரும் நிவாரோ அழியான் அன்புடையனை ஆவாரும் நிவாரோ ஊழி முதல்வனாய் நின்ற ஒருவரே ஏழை பங்காளனையே பாடேனோ எம்பாவாய் ஊழி முதல்வனாய் நின்ற ஒருவரே ஏழை பங்காளனையே பாடேனோ எம்பாவாய் என் அருமை தோழியை தோழிகள் எழுந்து கூவ ஆரம்பித்திருந்தனர். சேவல்களும் தன் வேலையை செய்ய தயாராகிவிட்டனர். கோழி இனமே தங்களின் வேலையை செய்ய தயாராகிவிட்டனர். அந்த சத்தம் கூட உனக்கு கேட்கவில்லையா? 7 ஸ்வரங்களை பெண் தந்து உள்ளிட்ட இசை கருவிகளில் இசைத்தபடி அடியார் கூட்டம் திருவண்ணாமலை கோவில் நோக்கி சென்று கொண்டிருக்கின்றது. அந்த சத்தம் கூட உன் காதில் கேட்கவில்லையா? என்று பெண்ணே, இது என்ன கூட்டம்? வாய் திறந்து ஏதாவது பதில் செல்வி ஹேமா அவர்கள் ஒரு நல்ல பாட்டை அருமையாக பாடி அருமையாகவும் சொல்லியிருக்கிறார். வாழ்த்துக்கள். அந்த முதல் வரி என்ன? கோழி சிலம்ப. ஆமா, காலையில கோழி கூவுமா சேவல் கூவுமா? என்னம்மா இவர் என்ன அநியாயம் பண்றாரு? சேவல் கூவத்தானே சொல்லணும்.
ஏன் கோழி சிலம்பாங்கிறாரு? முருகப்பெருமானுடைய கொடி கோழி கொடியா சேவல் கொடியா? சேவல் கொடி. ஆனா அருணகிரியார் கோடி கொடியன் அடிப்படையாமல் குவலயத்தை வாழ கருதும் பதிவினாள் அப்படின்னு கோழி கொடிக்கிறாரே. என்ன சார் ஒண்ணும் புரியலையே? ஒண்ணுமல்ல, கோழிங்கிறது பொது பேரு. ஆண் கோழிக்கு சேவல் கோழின்னு பேரு, பெண் கோழிக்கு பெட்ட கோழின்னு பேரு. கோழி என்பது காமன் ஜெண்டர், பொது பேரு. புரியுதா? அப்ப கோழின்னா அதுல சேவலும் அடங்கும், வெட்ட கோழியும் அடங்கும். கோழி சிலம்ப சிலம்பும் குருகெங்கும் ஏழி இயம்ப இயம்பும் பெண் சங்கெங்கும். இத பாருங்க, ஒரு 12 வயசு பொண்ணு தானே எந்திரிச்சா, இன்னொரு 12 வயசு பொண்ணை எழுப்பினா, அது முதல் பாட்டு. இவங்க 2 பேரும் சேர்ந்து 11 வயசு பொண்ணை எழுப்புறாங்க, அது 2வது பாட்டு. 3 பேரும் சேர்ந்து 10 வயசு பொண்ணை எழுப்புறாங்க, அது அடுத்த பாட்டு. அப்புறம் 9 வயசு பொண்ணை எழுப்புறாங்க, எல்லாரும் சேர்ந்து 8 வயசு பொண்ணு, 7 வயசு பொண்ணு, 6 வயசு பொண்ணு, 5 வயசு பொண்ணு. 8வது பாட்டுல 5 வயசு பொண்ணை எழுப்புறாங்க. இனிமே எழுப்புனா அந்த பிள்ளைகள் எந்திரிக்காது. 5 வயசு பொண்ணு வர்றதே பெரிய காரியம். 8வது பாட்டு 5 வயசு பொண்ணு நல்லா விழிச்சிருச்சு, கோழி கூவிருச்சு, அம்மா எந்திரிச்சு வா. இந்த 5 வயசு பொண்ணை திட்டலாமா? பெரிய பொண்ணா இருந்தா ஏன் சொன்னிய, ஏண்டி தூங்குனேன்னு கேட்கலாம். சின்ன பொண்ணு பாவம், வாடி நீ நல்லா வாடி, இதென்ன உறக்கமோ, ஆனா இப்படியும் ஒரு தூக்கமா? ஆடியான் அன்புடவை. ஆடியான்னா யாரு? ஆடினா சக்கரம். சக்கரத்தை வச்சிருக்கிறது யாரு? சிவபெருமானா பெருமாளா? பெருமாள் தானே. இல்ல, சக்கரத்துக்கு ஒரிஜினல் ஓனர் சிவபெருமான். ஆரம்ப காலத்துல சக்கரம் சிவபெருமான் கிட்டதான் இருந்தது. திருமால் என்ன பண்ணாரு? திருவீழி மிடலையில 1000 தாமரப்பூ வச்சு அந்த அர்ச்சனை பண்ண போது ஒரு தாமரப்பூ குறைஞ்சிருச்சு. நம்மளா இருந்தா என்ன பண்ணுவோம்? சிவபெருமானே கைண்ட்லி எக்ஸ்கியூஸ் மீ, நாளைக்கு ஒரு தாமரப்பூ சேர்த்து கொடுத்துறேன் அப்படித்தான் சொல்லுவோம். பூஜை பண்ற பொழுது எந்திரிக்கப்படாது. ஒரு தாமரை குறையுது, 1000 தாமரை 999 தான் இருக்கு. கிருஷ்ண பரமாத்மா என்ன பண்ணாராம்? கண்ணை தோண்டி எடுத்து வச்சுட்டார். ஈஸியா சொல்லிட்டேன், தோண்டுனவன்னு தெரியும். கண்ணுல ஒரு சின்ன தூசி விழுந்தா எவ்வளவு கஷ்டமா இருக்கு, தோண்டி வச்சுட்டார். பகவான் பார்த்தாராம், இந்த சக்கரப்படைய வச்சுக்கோ, உனக்கு பேரு இனிமேல் கண்ணன். கடவுளுக்கு எதை கொடுக்குறியோ அது நிலையாகிறது. உன்னுடைய கலை கடவுளுக்கு கொடுக்கப்படுமானால் நிலையாகிறது, மற்ற இடங்களில் கலை விலையாகிறது. நீ கண்ணை கொடுத்தீல, உன் பேரு கண்ணன். கண்ணின் நட உரைக்க ஒரு சொல் காண கிடைப்பதில்லை. கண்ணின் அழகு கண்டே அவனை கண்ணா என்றழைத்தேன், கண்ணா என்றழைத்தேன். இந்த கண்ணா இல்ல, இது அந்த கிருஷ்ணன். புரியுதா? அது நல்ல இடம். கோடி சிலம்ப சிலம்பும் குருகெங்கும் ஏழி இயம்ப இயம்பும் பெண் சங்கெங்கும் புரிஞ்சுது. ஆடியான் அன்புடைமை அமாறும் இவ்வாறோ, இதானா அன்புடைமை? ஊழி முதல்வன். அதை மட்டும் சொல்லிட்டு நிறுத்திவிடுறேன். ஊழி முதல்வன்னா யாரு? ஒருத்தர் படைக்கிறார், ஒருத்தர் காப்பாத்துறாரு, ஒருத்தர் அழிக்கிறார். யாரு கடைசி வரைக்கும் இருப்பா? படைக்கிறவர் இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது, காப்பாற்றுறவரும் இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. இது அழிக்கிறாரு பாருங்க, அவர் கடைசி வரைக்கும் இருந்தே. அவன் அடுத்த முறை யார் இருப்பா? கடைசியா இருந்தவர் தான் இருப்பாரு. ஊழி காலத்திலும் அழியாத பெருமான் சிவபெருமான் ஊழி முதல்வனாய் நின்ற ஒருவனை ஏழை பங்காளன். என்ன ஏழை பங்காளன்? இப்ப பணக்காரனுக்கு பங்காளன் இல்லையோ? ஏழை இல்ல, ஏழைனா ஏந்திழைன்னு அர்த்தம்.
ஏந்திழை நான் அழகான அணிகளை அணிந்த பொண்ணுன்னு அர்த்தம். அம்பாள் பராசக்தி மீனாட்சிக்கு ஏந்திழைன்னு பேர். ஏழை பங்காளனையே பாடையலோடு விபாவாய். இது 8வது பாடல். ஹேமாவுக்கு நன்றி. அடுத்து 9ஆம் பாடல்.